இன்னைக்கு என்ன சமையல்? இன்னைக்கு வந்து கத்திரிக்காய் கருவாடு போட்ட கிரேவி. கிரேவி குழம்பா? கிரேவி. கத்திரிக்காய் கருவாட்டு கிரேவி, அதுவும் மண் அடுப்பில் மண் சட்டியில் கத்திரிக்காய் கருவாட்டு கிரேவி. வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். ஏஐ சண்டை போட்டுக்காமல் விளையாடணும். என்ன அடுத்து? ஓகே, இதை 2 தென்னை முட்டை எடுத்தாந்து வச்சுக்க வேண்டியதானே? இந்த குரங்கு முட்டை கிடக்குல்ல, இங்கே எடுத்தாந்து வச்சுக்க வேண்டியதானே? பாலையை வச்சு அடிச்சு விடு. எடுத்துகிட்டு வரவா? இந்த போட்டு எரிச்சு விடு. காஞ்சது தானே, போட்டு எரிச்சு விடு. என்ன அல்லா அக்பர், என்ன இதா வாங்க சொல்கிறாங்களா? டைம் என்ன 12 ஆயிடுச்சா? டக்கு டக்குன்னு தர்ணேஷ் தியாவும் தர்ணேஷ் அங்கே வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. டப்பா பாப்பாட்ட கொடுத்துரு. என்ன சார், மண் சட்டியில் கருவாட்டு குழம்பு வச்சோம்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். என்ன கருவாடு அலசையில் பார்ப்போமா? எண்ணெய் எங்கடி? எண்ணெயே காணும் அந்த பாட்டிலில். எண்ணெய் அன்னைக்கு தானே அன்னதானத்துக்கு 1 லிட்டர் வாங்கி கொடுத்தேன். அதில் மிச்சம் மீதி இருக்குமே. முதுகு வலிக்கு தான், நீ வந்து உட்காந்துரு, அவனே பார்த்துக்குவான். 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய். எண்ணெய். 1/4 ஸ்பூன் கடுகு. கடுகு. இது ஏன்டி இது நீ வாங்குறதே இல்லை? அந்த இது வத்தல் வடகம் மாதிரி ஒன்று போடுவியா? கருவாட்டு குழம்புக்கெல்லாம் போட்டால், கருவாட்டு குழம்பு, புளி குழம்பு, வத்த குழம்புக்கெல்லாம் போட்டால் வேற லெவலில் இருக்கும். கரெக்ட் டைமுக்கு டான் இருக்கணும். அதெல்லாம் சூப்பர் ஆகிட்டு போகணும். எந்த லைனில் இருக்குன்னு தேடி பிடிச்சி வாங்கணும். உங்களுக்கு அப்படியே 1/2 மணி நேரம் 5 நிமிஷம் லேட் ஆகணும். லேட்டு எதுக்கு லேட்? அது மாதிரி யார் தெரியுமா செய்ய? இப்போ நீ செஞ்சிய, இப்போ செய்ய இன்னும் ஒரே ஒரு தடவை. இல்லை, எப்படி செஞ்ச தெரியல. அது யார் அது மாதிரி செய்வா சொல்லு? விராட் கோஹ்லி அது மாதிரி செய்வார். என்ன செய்வார்? என்னது? கருவேப்பிலை சிறிதளவு. கழுவீர் அலசிட்டியா? இன்னைக்கு வாசனையான சாப்பாடு. பச்சை மிளகாய் 7 பூண்டு நசுக்கி எடுத்துருக்கேன். 7 பூண்டு, 1 பெரிய வெங்காயம். பெரிய வெங்காயம், சின்ன வெங்காயம் போட்டோம்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. நீங்கள் சின்ன வெங்காயம் ட்ரை பண்ணுங்கள். நிஷா சின்ன வெங்காயம் வாங்கி பல வருஷம் ஆகுது. அது வேலை அதிகம், அது உரிக்கிறது. வீட்டில் இருக்க பாட்டி தாத்தான்னா கொடுத்தீங்கன்னா உரிச்சிட்டு உட்காந்துருப்பாங்க. நமக்கு அதுக்காக நேரமும் இருக்காது, பொறுமையும் இருக்காது. நான் இஞ்சி பூண்டே 1 வாரத்துக்கு ஒருக்க அரைக்கிறக்கே ரொம்ப இது. ஏன்னா அது இஞ்சியை உரித்து கழுவி தோல், அப்புறம் தோல் உரித்து இஞ்சியில் தோலெல்லாம் சீவி, அதுக்காக 1/4 கிலோ இஞ்சி 1/4 கிலோ பூண்டு டக்குன்னு வாங்கியாந்து உரிச்சு முதல் நாள் நைட்டு உரிச்சு மக்கான ஒரு காலையில் அரைச்சி ஃப்ரிட்ஜில் வச்சுருவேன். ஐயா போதும், டக்கு டக்குன்னு அள்ளி கொடுத்துங்க, வாளியை ஃபுல் பண்ணுங்க. என்ன நல்லா வதங்கணுமா? ஆமாம், வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கணும். கருவாட்டு குழம்புல நீங்களாம் கத்திரிக்காய் போடுவீங்களான்னு சொல்லுங்கள். இது ஸ்பெஷல், கத்திரிக்காய் மட்டும் போட்டு செய்கிறா. ஏன்டி உருளைக்கிழங்கு அதெல்லாம் போட்டால் நல்லாயிருக்கும் இல்லை? ஆனால் இது வேறு இது சைடிஷ்னால. என்ன ஏன் பாப்பா அதை உதச்சி விட்ற? பார்த்து அந்த டப்பாவை போட்டு வச்சுக்கணும். இந்த இடம் எவ்வளோ பள்ளமாக வெட்டி போட்டு வச்சுருந்தோம். பள்ளம் தானே வெட்டி போட்டு வச்சுருந்தோம். குப்பைக்குழி பள்ளம் வெட்டி வச்சு எரிச்சு நல்ல உரண்டி இந்த மண் செடிகளுக்கு போட்டால் நல்லா வளரும். வெறும் குப்பை, இந்த வாழை முட்டை, வாழை இலை, சருகு இதுக்கெல்லாம் போட்டு எரிச்சது. அந்த சாம்பல் தான் இது. உனக்கு உன் விருப்பம். நான்லாம் அதிகமாகலாம் திங்க மாட்டேன். பிள்ளைங்க தியா திம்பியா கருவாடு? தியா திம்பா. தர்ணீஸ் தான் திங்க மாட்டேன். தர்ணீஸ் வறுத்தா திம்பான் தானே?
இது என்ன வறுக்கிறதுக்கு எடுத்து வச்சியா? சரி, இது வறுக்கிறதுக்கு 5-6 துண்டு மட்டும் ம். இது என்ன கருவாடுன்னா வந்து துண்டு கருவாடு. கருவாடுக்கு பேர் தெரியல. இந்த கருவாடு தெரிஞ்சா கம்மா. ஒரே ஒரு முள் மட்டும்தான் ஒரே ஒரு முள் தான் இருக்கும். நொசன்னு முள் இருக்காது இதில். வதங்கிருச்சா? தக்காளி எத்தனை தக்காளி? ஒரு தக்காளியா? ஒரு தக்காளி. நெக்ஸ்ட்டு ரெஸ்டா 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள். இது என்ன மஞ்சள் தூளுக்குன்னு கண்டுபிடிச்சிருக்க போல இருக்கு இந்த ஸ்பூனு. ஆட்டு புழுக்க மாதிரி இருக்கு. நீங்க தான் ரொம்ப போட்டா மஞ்சள் வாடை வருதுங்கிறது. வெயில் காலம் மஞ்சள் காமால வந்துடும். முதல்ல மஞ்சள் வாடை வர்றதில்ல. உப்பு கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. ஏன்னா நம்ம வந்து கருவாட்டில் உப்பு இருக்கும். உப்பு ஒரே கரிப்பாயிரும். அப்புறம் அதுக்கப்புறம் நிஷா வந்து உருளைக்கிழங்கு அரிஞ்சு போட்டு மறுபடியும் கொதிக்க வச்சுக்கிட்டு கிடக்கணும். அந்த மாதிரி கிட்டத்தட்ட ஒரு குழம்பு 3 தடவை உருளைக்கிழங்கு போட்டு கொதிக்க வச்சு உருளைக்கிழங்கு மட்டன் குழம்பு உப்பு அள்ளி கொட்டி விட்டா. தரணி டக்குன்னு வாளியை ஃபுல் பண்ணுப்பா. அடுத்த வாளி எடுத்து 2 வாளி கொட்டணும். அடிக்க வருவான் போல இருக்கு. மிரட்டலாம். இப்போ என்னன்னு தெரியல. ஒரு மாசமா வந்து இந்த லீவ் விட்டதுலேருந்து மிரட்ட ஆரம்பிக்கிறாரு. துவர பயம் போயிரு. மண்ணுடா சாப்பாடு செஞ்சுக்கிட்டு இருக்கடா. துறைக்கு பயம் விட்டு போயிருச்சு. என்ன துறை? எழுத ஹோம்வொர்க் கொடுப்பாங்க பாரு. அப்பதான் கழிஞ்சிருவான். ரேங்க் கார்டில் டீச்சர் நாளை மறுநாள் ஸ்கூலு. நிஷா இது ரேங்க் கார்டில் எழுத கொடுப்பாங்க தானே? அதில் எழுதி கொடுக்குறேன் பாரு. டெய்லி 3.5 மணி நேரம் படிக்கும் அளவுக்கு ஹோம்ஒர்க்கு கொடுக்கவும் அப்படின்னு எழுதி கொடுக்குறேன். டெய்லி 3 மணி நேரம் உட்காந்து எழுதுகிற அளவுக்கு ஹோம்ஒர்க் கொடுக்கவும்னு டீச்சர்கிட்ட ரேங்க் கார்டில் எழுதி கொடுப்பேன். ஏன்னா அப்பதான் 4 மணிக்கு வரியா? 5, 6, 7 மணிக்கு தான் முடிப்பியா? சாப்பிடுற, படுக்கிற, தூங்குற, கரெக்டா இருக்கும். எப்போ விளையாடுறதுன்னு கேட்குறியா? ஸ்கூலில் தான் பிடி டைம் இருக்குல்ல, அதில் விளையாண்டுக்க. சனி ஞாயிறு தான் 2 நாள் லீவ் விடுறாரு. சனி ஞாயிறு 2 நாள் ஆட்டமாக ஆடுவேன். தியாவுக்கு வந்து நிறைய படம் வரைகிறது எழுதி கொடுத்து விடுங்கள் அப்படின்னு கொடுத்துருங்க. தியாவுக்கு சட்டையில் மண். பிள்ளைங்கெல்லாம் எப்போ குளிக்க வைக்கிற? சாயங்காலமா? சாயந்தரம் குளிக்க வச்சா. இப்பெல்லாம் மண்ணில் ஆடி காலையில் கோயிலுக்கு போயிட்டு அந்த தேங்காயை உடச்சி விட்டு வந்துருங்க. எங்கேயாவது எந்த கோயிலையாவது. நாளைக்கு தான் முருகன் கோயில் போயில. அப்போ நாளைக்கு கோயிலுக்கு கொண்டு போனோம். தேங்காய் ஒரு கோயிலுக்கு போகலான்ட்டு நிஷா ஏதாவது கொண்டு போவேன். அர்ச்சனை பண்ணாமல் வந்தாச்சு. ரெஸ்ட்டா போயிட்டு நீ இப்போ என்ன பண்ணுறேன்னா கையை கழுவு. முதல்ல கையை கழுவிட்டு ஒரு டம்ளர் தண்ணி எடுத்து குடி. குடிச்சிட்டு வந்து சேரில் உட்காந்துக்க. ரெஸ்ட் எடுவா. தாரணி சனி அதை ஃபுல் பண்ணிட்டு சொல்லு. பார்த்துக்கி போடுவோம். 1/2 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள். மிளகாய்த்தூள். மல்லித்தூள் அளவுக்கு மல்லித்தூள். குழம்பு மிளகாய்த்தூள் 1 ஸ்பூன். குழம்பு மிளகாய்த்தூள். நிஷாவோட டே இன் லைஃப் வந்து என்ன? இது ஒரு நாள் ஃபுல்லாக விளாக் எடுத்து போட்டுருவோம். அது சீக்கிரமே. என்ன நிஷா? காலையில் அந்த ஸ்கூல் திறக்கட்டும் அப்போ எடுத்து போடுவோம். அப்போ தான் பிஸியாக இருப்பா. இப்போல்லாம் எடுத்து போட்டால் பிஸியாக இருக்கா? இல்லைலாம் ஃப்ரீயாக தானே இருக்கேன். இப்போல்லாம் வந்து சும்மா கொஞ்சம் சும்மா இல்லை. சும்மா இந்த காலையிலேருந்து இப்போ வரைக்கும் நான் சும்மா ஒரு 5 நிமிஷம் உட்காந்து நீ பார்த்தேன். இல்லை இப்போல்லாம் வந்து கொஞ்சம் ஃப்ரீயாக இருப்பேன். அப்புறம் இன்ஸ்டாகிராம் பார்த்துக்கிட்டு இருந்துச்சு தானே? அப்பா யூடியூப்ல போட்டு இதை சமன்னு சொன்னதான் பார்த்துட்டு இருந்தேன். நீ காதுல எதையோ வாங்கிட்டு எதையோ பார்க்க கூடாது. குடிக்கலாம். கழுவியாச்சு சோப் போட்டு கழுவியாச்சு. கத்திரிக்காய் கருவாட்டு குழம்புக்கு ஸ்பெஷல். இது கத்திரிக்காய் கருவாட்டு குழம்பு. அதனால கத்திரிக்காய் போட்டாச்சு. கத்திரிக்காயிலே இந்த கத்திரிக்காய் தான் நல்லா இருக்கும். இதுதான் நாட்டு கத்திரிக்காய். இன்னொன்று ஊதா கலரில் இருக்கும் தெரியுமா? நல்ல பெருசாக இருக்கும். மொந்தானா அது நல்லா இருக்காது. இது வந்து இந்த குட்டி குட்டியாக. இது நாட்டு கத்திரிக்காய். இதுதான் டேஸ்ட். லெமன் சைஸுக்கு எடுத்த புளி தண்ணி.
தண்ணி குடிச்சிட்டியா? கொஞ்ச நேரம் வந்து ரெஸ்ட் உட்காரு. தானேஷ் அதை ஃபுல் பண்ணிட்டு சொல்லுப்பா. இப்போ ரெஸ்ட்டு உட்காந்துக்க. இப்போ நல்லா கொதிக்கணும். இப்போ நல்லா கொதிக்கணுமா? சரி, நானும் இந்த வாளியில் தானேஷ் மண்ணு ஃபுல் பண்ணிட்டார், எடுத்து கொண்டே கூட்டிகிட்டு வந்துடுறேன். சரி கொதிக்கட்டுமா நீ சார்? குழம்பு கொதிச்சிருச்சா? கொதிச்சிருச்சுன்னா மரண லெவலில் கொதிச்சிருக்கு, ஆவி பறக்குது. இப்போ நல்லா நம்ம 2-3 தடவை கழுவு வச்ச கருவாடை இறக்குறோம். பா இப்போ தாண்டி அந்த கருவாட்டு வாசனையே வருது போடவும். இது மாதிரி ஒரு கிராமத்து சூழலில் சமையலில் கத்திரிக்காய் கருவாடு குழம்பு சாப்பிட்டு பாருங்கள், வேறு லெவலாக இருக்கும். வேறு என்ன நீ சார்? இது இப்போ 2 நிமிஷத்தில் கருவாடு வெந்துடும். கொதிச்ச குழம்புல தான் போட்டிருக்கோம், கத்திரிக்காய் வெந்துருச்சு. இப்போ கொதிச்ச குழம்புல வந்து இந்த கருவாடு போடணும். 2 நிமிஷம் கழிச்சு கருவாடு. உப்பு பாரு முதல்ல. இப்போதான் கருவாடு போட்டிருக்கேன், 2 நிமிஷம் ஆனாக்கா பார்க்கணும். ஏன்னா உப்பு அதிகமாக போயிடுச்சுன்னா உருளைக்கிழங்கு இப்போ போட்டு நீ மேனேஜ் பண்ணிடலாம்ல. ஆமாம். சரி, வேறு என்ன ரெசிபி வீடியோ போடலாம் கமெண்டில் சொல்லுங்கள், கண்டிப்பாக அதை ரெடி பண்ணி போட்டுடலாம். இனிமேல்லாம் வந்து அவசர ரெசிபி தான் வரும், பள்ளிக்கூடம் ஆரம்பிச்சாச்சுன்னா. இந்த மத்தியானம் 12 சமைச்சிடுறது, மதியம்லாம் 12:20 சமைச்சிருவா. அதனால் கொஞ்சம் குயிக்கான ரெசிபியாக வந்துடும். வேறு என்ன சார்? ஓகே, பாய் சொல்லு எல்லாருக்கும். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க, பாய். இனிமேல்லாம் இதுவும் அடுப்புலையும் வராதா என்னன்னு தெரியல, கேஸில் தான் வரும்.